ஹலோ சார். சொல்லுங்க. சார் என் தம்பி பிஎல்எக்ஸ்ல லேப்டாப் செகண்ட் ஹேண்ட்ல இருக்குன்னு சொன்னா எவ்வளோங்க? 15,000 வருதுங்க. ஐயோ சார், கொஞ்சம் கம்மி பண்ணிக்க முடியுமா? இங்கே பாருங்க, கம்மியெல்லாம் பண்ண முடியாது. நான் ஏதோ புது லேப்டாப் வாங்கினன்றதுக்காக இந்த லேப்டாப் விற்கவே போகிறேன். இந்த லேப்டாப்லாம் செம கண்டிஷனில் இருக்குது, எந்த பிரச்சனையும் வராது. அதனால நீங்கள் ஒன்றும் பயப்பட வேணாம். சரி சார், அப்போ நான் நாளைக்கே வந்து வாங்கிக்கிறேன். இங்கே பாருங்க, ஃபஸ்ட்டு என்கிட்ட வந்து யார் கேட்குறாங்களோ அவங்களுக்கு தான் கொடுக்க முடியும். சரி சார், நீங்க யாருக்கும் கொடுத்துறாதீங்க, நானே வாங்கிக்கிறேன். சரிங்க, அப்படி உங்களுக்கு லேப்டாப் வேணும்னா அட்வான்ஸ் பே பண்ணிடுங்க. ஐயோ சார், என்கிட்ட ஜிபேல காசு இல்லை, கையில தான் இருக்கு. நீங்க உங்க அட்ரஸ் சொன்னீங்கன்னா நானே வந்து இன்னைக்கு நேர்ல வந்து வாங்கிப்பேன் சார். சரிங்க. ஓகே ஓகே சார், ஓகே. சரிங்க. ஐயோ, காசு வேற இல்லையே, என்ன பண்றது? சார் சார், சொல்லுங்க. ஷாம் சார் வீடு. நான் தாங்க. சார் லேப்டாப் கேட்டு கால் பண்ணியிருந்தேனே சார். லேப்டாப்பா? உனக்கா? ஆமா சார், போன்ல கூட லேப்டாப் கேட்டிருந்தேன், நீங்க கூட அட்ரஸ் கொடுத்தீங்களே. இல்லைங்க, நான் உங்களுக்கு கால் பண்ணேன், ஃபோன் சுவிட்ச் ஆஃப்னு வந்துச்சு. இன்னொருத்தர் கேட்டாருன்னு அவருக்கு தரேன்னு சொல்லிட்டேங்க. ஐயோ சார், நான் தான் வாங்கிக்கிறேன்னு சொன்னேனே, லேப்டாப்காக தான் அங்கிருந்து வந்தேன் சார். ப்ளீஸ் சார், கண்டிப்பா லேப்டாப் வேணும். இல்லைங்க, அட்வான்ஸ்லாம் பே பண்ணிட்டாரு, நானும் தரேன்னு சொல்லிட்டேன், தான் யோசிக்கிறேன். சார், என்கிட்ட 8,000 ரூபாய் தான் இருந்தது, நீங்க வேற லேப்டாப் 15,000ன்னு சொன்னீங்க. எனக்கு என்ன பண்றதுனே தெரியல. அதான் என்கிட்ட இருந்த போனை வித்துட்டு காசு ரெடி பண்ணி இவ்வளவு தூரம் வந்திருக்கேன் சார். அதனாலதான் என் போன் சுவிட்ச் ஆஃப்ல இருந்திருக்கும். போனை வித்துட்டு எதுக்கு லேப்டாப் வாங்கணும்? அது வந்து சார், எனக்கு ஒரே ஒரு தம்பி தான் இருக்கான். சின்ன வயசுல இருந்து எங்களுக்கு அப்பா அம்மா கிடையாது. என் தம்பி 12th நிறைய மார்க் எடுத்துட்டான். அவனுக்கு டாக்டர் படிக்கணும்னு ஆசை. அதுக்கு நீட்னு ஏதோ ஒரு எக்ஸாம் இருக்காமே, அது கோச்சிங் கிளாஸ் போகணும்னா லட்சமா செலவாகுமா. எவ்வளவு லட்சம் ஆனாலும் பரவாயில்ல, நான் படிக்க வைக்கிறேன்னு சொன்னேன். அதுக்கு என் தம்பி, இல்லக்கா ஒரே ஒரு லேப்டாப் போதும், நானே அதுல பார்த்து படிச்சுப்பேன்னு சொன்னான். அதுக்காக தான் அவனுக்காக லேப்டாப் வாங்க வந்தேன். சரிம்மா, உள்ள வா. இல்ல சார், பரவாயில்ல இருக்கட்டும், நீங்க கொடுத்தீங்கன்னா நான் அப்படியே நான் போயிடுவேன். அட வாமா. என்னம்மா லேப்டாப்? ரொம்ப நன்றி சார். ஃபோன் இல்லாம ரொம்ப கஷ்டமா இருக்குமே. என் தம்பி டாக்டர் ஆகுறதுக்காக நான் என்ன கஷ்டம் வேணாலும் படுவேன் சார். என்னம்மா, இந்த பணத்தை நீயே வச்சு. ஐயோ இருக்கட்டும் சார், பரவாயில்ல. என்னம்மா, வச்சுக்கம்மா. ஏதோ உன் தம்பிக்கு என்னால் முடிஞ்ச உதவி. டாக்டரை நல்லா படிக்க சொல்லுங்க. ரொம்ப நன்றி சார். சரி.